அண்மை செய்தி. தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆதரவாக செயல்பட்டதாக நபரை NIA அதிகாரிகள் பெங்களூரு விமான நிலையத்தில் வைத்து கைது செய்திருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சாலமன். கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த நபரின் முழு பின்னணி என்ன, மேலும் அவர் மீது என்னென்ன வழக்குகள் பாய்ந்திருக்கிறது? சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் தேசிய புலனாய்வு முகமை வழக்கை ஒன்று பதிவு செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை சைபர் கிரைம் போலீசார் ராயப்பேட்டையை சேர்ந்த நபர் ஒருவர் தொடர்ச்சியாக யூடியூப் மூலமாக தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டதாக மொத்தம் இவ்வழக்குல 6 பேரை கைது செய்தனர். இவ்வழக்கானது ஊபா சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டதால NIAக்கு மாற்றப்பட்டு இது தொடர்பாக NIA அதிகாரிகள் பல்வேறு இடங்கள்ல ராயப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில இந்த ஆவணத்தை அடிப்படையாக வைத்து ஒரு முக்கிய நபரை தற்போது பெங்களூரு ஏர்போர்ட்டில் வைத்து NIA அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அஜீஸ் அகமது என்கிற ஜலீல் அஜீஸ் அகமது என்பவரை பெங்களூரு விமான நிலையத்தில் வைத்து NIA அதிகாரிகள் தற்போது இந்த வழக்குல கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அவர் வெளிநாடுக்கு தப்பிச் செல்ல முயன்ற போது கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் வெளிநாட்டுல இந்த குடியுரிமை பெற்று வந்த இவர் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு அடிக்கடி இளைஞர்களை மூளை சலவை செய்யக்கூடிய பணியில இவர் ஈடுபட்டதும் இதற்கு முக்கியமாக தலைமை பொறுப்பு வகித்தவரும் இந்த அஜீஸ் அகமது என்பதுதான் NIA விசாரணையில தெரிய வந்துள்ளது. மேலும் இது மட்டுமின்றி தொடர்ச்சியாக அந்த இஸ்லாமிக் கிலாபாத் என்ற கொள்கைகளை பரப்பவும் ஹட் எனப்படும் இஜ்புத் தஹ்ரீர் அமைப்பின் நிறுவனர் சஹி அல்தீன் அல் நபானி எழுதிய கொள்கைகளை தொடர்ச்சியாக இளைஞர் மத்தியில பரப்பி மூளை சலவும் நடவடிக்கையில ஈடுபட்டது இவர்தான் என்பது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட அஜீஸ் அகமதை தற்போது சென்னை NIA அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டு அவரிடம் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 6 பேரிடம் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்ட தகவலின் அடிப்படையில தற்போது இவரை கைது செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இவர் மூலமாக யார் யாருக்கெல்லாம் இளைஞர்களை மூளை சலவை செய்தார் என்பது தொடர்பான விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் தற்போது NIA அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.